அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்கம் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில 6th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6th லெசன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளாட்சி தேர்தல்களில் வகுப்பாதம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் பலவீன கொள்கை என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல முஸ்லீம் லீக் என்ன உருவாகுது, முஸ்லீம் லீகோட பங்கு என்ன, இது எதுக்காக உருவாகுது, நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம். சையத் அகமது கான் அப்படிங்கிறது இதுக்கு வந்து முதல்ல ஸ்டார்டிங்கா இருந்திருப்பாரு. அவர் வந்து ஆரம்பத்துல காங்கிரஸோட சப்போர்ட்டரா தான் இருந்திருப்பாரு. ஆனா பின்னால வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து இந்துக்களை மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்துது, முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்க இல்ல அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரோட சேர்ந்து அமீர் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா லண்டன் பிரைவி கவுன்சில்ல சேர்ந்த முதல் இந்தியர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருமே வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணிருப்பாங்க. ரைட்? ஸோ இது எல்லாமே இங்க பார்த்திருப்போம். சையத் அமீர் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவங்களால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்காக சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது, அரசியல் நம்ம நுழையணும் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களை வந்து முன்னெடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் ஃபக்ருதீன் தியாப்ஜியா இருக்கட்டும், இல்ல ரசூல் அலியா இருக்கட்டும், இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து காங்கிரஸ்காரர்கள் அப்போஸ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்கள மாதிரி சில ஆட்கள் வந்து அவங்கள அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்காக சொல்லி ஒரு உண்மையான லீக் ஒன்று இருக்கணும், நம்மளுக்காக சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி உருவாகணும் அப்படிங்கறத இவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவுமே இதோட ஹிஸ்டரியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஒரு உயர்தட்ட வகுப்பு சார்ந்த ஒரு மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ்காரர்களை அப்போஸ் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாங்களோ அவங்களால உருவாக்கப்பட்டதான் இந்த முஸ்லீம் லீகா இருந்துச்சு. ஸோ ஆஹா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரோட தலைமையில தான் கொண்டு வரப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ பின்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அடித்தட்டு மக்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய முஸ்லிம்களுக்காக சொல்லி முழுமையா ஒரு இயக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டான ஸ்டோரி. இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ 1906 1906 அக்டோபர் 1 முஸ்லிம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள், சமூகத்தினுடைய உயர் பிரிவினர், பெரும்பாலும் அலிகார் இயக்கத்தோட தொடர்புடையவர்கள் தான். ஸோ இவங்க எல்லாருமே 35 பங்கேற்பாளர்கள். டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35 பேர். இவங்களுடைய முக்கியமானவங்க முதல்ல பார்த்திருப்போம். ஸோ அலிகார் இயக்கத்தை சார்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே சையத் அகமது கான் அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலியமா தான் இவங்க எல்லாருமே உள்ள வந்திருப்பாங்க. ஸோ ஒரு 35 பங்கேற்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தான் ஹெட். ஸோ யாருடைய தலைமையில முதல்ல இவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஹா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகா கான், இவருடைய தலைமையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிம்லாவில் ஒரு மாநாடு கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? 1-2 அப்ப யார் இருக்காங்களோ, அங்க அரசு பிரதிநிதி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்ப அரசு பிரதிநிதி யாரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிண்டோ பிரபு. ஸோ நம்ம முதலே பார்த்திருப்போம், மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம்ல தான் இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1909 நடந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விதம்தான் 1905 வங்க பிரிவினை, 1906 சுதேசி நடந்திருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷங்களும் தாண்டி 1909 மிண்டோ மார்லி சட்டத்திட்டம் கொடுத்திருப்பாங்க. இந்த சட்டத்திட்டத்திற்கு முன்னாடிதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1907 1908 இந்த பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ மிண்டோ பிரபு கிட்ட போய் இவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்னென்ன கருத்துக்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு பணிகள்ல முஸ்லிம்களுடைய சதவீதத்தை உயர்த்தணும். இது முதல் விஷயம். மேலே நம்ம பார்த்திருப்போமா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கொண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. போட்டித் தேர்வுகள் நடந்துட்டு இருக்கும். ஸோ அரசு பிரதிநிதிகள்ல வந்து அவங்க பிரதிநிதிகளா இருந்திருப்பாங்க, அரசு வேலைகளை முன்னுரிமை இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து சிறுபான்மையர் அப்படிங்கறதுனால இடஒதுக்கீடும் கம்மியா இருந்திருக்கும், அவங்களோட ரிசர்வேஷனும் கம்மியா இருந்திருக்கும். அப்படிங்கறத பயந்துதான் வந்து இவங்க வந்து அடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு இயக்கம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆகா கான் தலைமை தாங்குறாங்க. அவங்களோட தலைமையில இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. முதல் விஷயம், அரசு பணிகள்ல முஸ்லிம்களுடைய சதவீதத்தை உயர்த்தணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர் நீதிமன்றங்கள்ல முஸ்லிம் நீதிபதிகள் வந்து முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது தான். தேர்டு, அரசு பிரதிநிதியுடைய ஆலோசனை குழுவுல உறுப்பினர் ஆதல் அப்படிங்கிறதும். ஸோ இது மூலியம் என்ன ஆகும், அவங்களுக்கான கோரிக்கைகளை அவங்க முன்னாடி வச்சுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனா சிம்லா மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சா, இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க வந்து அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. எதனால, ஸோ இவங்களோட கோரிக்கை கேட்கறாங்க, அவங்களோட கோரிக்கை கேட்கறாங்க, இதனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்ல தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து எந்த சப்போர்ட்ஸுமே அவங்க பண்ணல. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த சிம்லா மாநாடு அரசு பிரதிநிதியிடமிருந்து எந்த ஒரு நல்ல தீர்மானத்தையும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கல. ஆனா என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஒரு சிந்தனையை வந்து ஊட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ நம்மள பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அமைப்புமே இல்ல. இப்போ காங்கிரஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த காங்கிரஸ்ல மேக்சிமம் ஆஃப் பர்சன்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்துஸ். அப்போ முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய கொள்கைகளை சொல்றதுக்கும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கும் எந்த ஒரு அமைப்பும் இல்ல அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால
என்ன பண்றாங்க அப்படின்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கறத நம்ம உருவாக்கியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய நலன்களுக்காக அப்படிங்கறத இவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதா முஸ்லிம்களுடைய நோக்கங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால 1907ஆம் ஆண்டுல வந்து இது வழங்குச்சு. எது? முஸ்லீம் லீக். அப்போ முதல்ல முஸ்லீம் லீக் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்துக்கு அப்புறம் அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த முஸ்லீம் லீகை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கத்துல மேக்சிமம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பெரும் ஜமீன்தார்கள், முன்னாள் நவாப்கள், முன்னாள் அதிகாரத்துவவாதிகள் இவங்க எல்லாருமே உறுப்பினர்களாக இருந்து செயலாற்றுறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது மேல எடுத்துனவே எல்லாருமே வந்து கிரீமிலேஸ், அதாவது உயர்மட்ட வகுப்பு சார்ந்தவங்க தான் வந்து இந்த முஸ்லீம் லீக்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த லீக் என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காள பிரிவினை, முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி கோரிக்கை மற்றும் அரசு பணிகளில் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு வலியுறுத்துதல் இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா இவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறது மூலியமா பிரிட்டிஷர்ஸ்க்கு இவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட முக்கியமான நோக்கமாவே என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம், எங்களுக்குன்னு சொல்லி எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காகவோ எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காகவோ எந்த ஒரு அமைப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப இவங்க 3 முக்கியமான கோரிக்கைகள் மேல சொன்னதான் திருப்பி சொல்லியிருப்பாங்க, அந்த நோக்கங்களும் சொல்லி தனியாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து குரூப் 1 எக்ஸாம்ல மெயின்ஸ் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்து முஸ்லிம் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸா எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதை பார்க்கலாம். அப்ப அனைத்து இந்திய முஸ்லிம் லீக் அப்படிங்கிறது முதல் முறையாக முஸ்லிம்களுக்கான ஒரு பிரத்யேகமான மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா உருவாக ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறாங்க. அது அகில இந்திய முஸ்லிம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக இருக்கு. இந்திய முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து இவங்க 3 கோரிக்கைகள் இருக்கிறாங்க. நோக்கம் என்ன? உங்களை நாங்க அப்போஸ் பண்றதுக்கு வரல, உங்களை நாங்க வந்து வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தேவை என்ன? எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மூலியமா எங்களுக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்கிறது இல்லை, அது உங்ககிட்ட இருந்து நாங்க எடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையானது வைக்கிறாங்க. முதல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கை குலுக்கிக்கலாம் அப்படிங்கறத முதல்ல அவங்க சொல்ல வராங்க. அப்ப இந்திய முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடன் நடந்துக்கணும், நன்றியுடன் இருக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய உணர்வுகளை ஏற்படுத்துதல். மேலும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து அரசுக்கு எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல். சோ முஸ்லீம் லீக் அப்படிங்கறத நாங்க ஒன்று கிரியேட் பண்றோம். இது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா எப்படி காங்கிரஸ் இந்த பிரிட்டிஷர் எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் லீக் முஸ்லிம்ஸ் மூலியமா முஸ்லிம்லாம் சேர்ந்து உங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதுதான். இந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க அப்படின்னாலும் அதை வந்து நாங்க மறுக்கிறோம், அதை வந்து நாங்க அடியோடு அழிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட முதல் முக்கிய நோக்கமாவே அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஒன், இந்திய முஸ்லிம்களுடைய விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் ஆகியவற்றை மேம்படுத்துதல். சோ இவங்களுக்காக சொல்லிட்டு சில அரசியல் உரிமைகள் இருக்குல்ல, நான் இதை பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வந்து மேம்படுத்தணும் மற்றும் பாதுகாத்தல். அது மட்டும் இல்லாம தங்களது தேவைகள், உயர்ந்த லட்சியங்களை கண்ணியமான முறையில அரசுக்கு தெரிவிக்கிறோம். நாங்க போர் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம், உங்ககிட்ட அப்போஸ் பண்ண மாட்டோம், குண்டு வெடிப்பில் ஈடுபட மாட்டோம், புரட்சிவாதிகளா இருக்க மாட்டோம், தேசியவாதிகளா இருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிள். எங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறது உங்ககிட்ட கண்ணியமான முறையில சொல்றோம், நீங்களும் எங்களுக்கு அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறது 2வது நோக்கமா இருக்கு. 3வது, இந்திய முஸ்லிம்கள் மற்ற இனத்தவரிடம் எந்த விதமான பகைமையும் நாங்க ஏற்படுத்திக்க போறது கிடையாது. நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்க போறோம். அதுதான் இந்த முஸ்லிம் லீகோட முக்கியமான ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாம எந்த முன்விரோதமும் நாங்க செய்ய போறது கிடையாது. இது எங்களுடைய தலையாய நோக்கமா இருக்கு, அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த நோக்கங்கள் வச்சுதான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது உருவாகவே ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல மேல்தட்டு மக்களுக்கான அமைப்பாகவே இருந்தாலும் இந்திய முஸ்லீம் அப்படிங்கறதா இந்திய முஸ்லீம் லீக் இருந்துச்சு. பின்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷருடைய ஒத்துழைப்பை வந்து இவங்க நல்குறாங்க. என்ன ரீசனுக்காக? முஸ்லிம்கள் வாழணும், முஸ்லிம்களை வந்து பயங்கரமா மேலெடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவா? கண்டிப்பா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்னும் எஸ்பெஷலா சொல்லணும்னா இந்துக்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷர் வந்து முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப பிரிட்டிஷ் அரசுடைய ஒத்துழைப்பை பெற்று இந்திய முஸ்லிம்களுக்கான தனிப்பட்ட பிரதிநிதித்துவ உறுப்பாக வந்து இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது. சோ இப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்களா? இதோட சக்சஸ்ஃபுல் என்ன, எப்படி உருவாக்குறதுக்கான என்ன ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உருவான 3 வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு தனி தொகுதி கொடுக்குறாங்க. தனி தொகுதி அப்படிங்கிறது என்ன? ஒண்ணுமே கிடையாது. தனித்தொகுதி அப்படிங்கிறது முஸ்லிம்கள் மட்டுமே முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும் அப்படிங்கறதுதான். அப்ப நீ வேற இன மக்களை சார்ந்தவங்களா இருந்தா தானே உனக்கு நான் ஓட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்போஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல. அப்ப இங்க முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்களால மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்னா அங்க ஒரு தலைவர்கள் உருவாக்குவாங்க. இதே வகுப்புவாதத்தை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கரும் காந்தி கிட்ட கேட்டிருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறதுனால. அப்ப என்னாகும் அப்படின்னா இந்த இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பண்ண முடியும். அப்போ ஒரு உண்மையான தலைவர்களை எங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய தனித்தொகுதிகள் கொடுத்திருக்கிறது மூலமா இந்தியா இன்னுமே வந்து பிரிஞ்சிடும் அப்படிங்கறதுனாலதான் காந்தி வந்து அதை அப்போஸ் பண்ணிருப்பாரு. இதை நான் செய்ய மாட்டேன்,
இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நாட்டுல வந்து நிறைய பிரிவுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா உருவாகதா லக்னோ பக்ட், இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம், ரைட்? ஸோ அதுதான் வந்து தனித்தொகுதின்னு சொல்றாங்க. அப்ப 1909 மிண்டோமார்லி சட்டம் அப்படிங்கிறது பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்கள்ல 8 இடங்களை வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? அதனால அந்த 3 இடங்கள் அவங்களுக்கு தனித்தொகுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த 8 இடம். அந்த 8 இடங்கள் அப்படிங்கிறது என்ன? மദ്രാஸ்ல 4, பம்பாயில 4, வங்காளத்துல 5. ஓகேங்களா? சோ இந்த 8 இடங்கள்ல மாகாண சட்டமன்றங்களுடைய இடங்களுக்கு முஸ்லிம் வேட்பாளர்கள் கொடுக்குது. அதுதான் வந்து மദ്രാஸ் 4, பம்பாய், வங்காளம். இது மூணு தான் அவங்களோட பிரசிடென்சி. இவங்களுக்காகன்னு சொல்லி இடங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதைதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தனித்தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது முஸ்லிம்களுக்கு அரசமைப்பு சார்ந்த அடையாளத்தை வழங்குது. கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரமே உங்களுக்காக ஒரு கட்சி உருவாக்கிட்டோம், அந்த கட்சி மூலியமா உங்களோட கோரிக்கைகளை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வழங்குது. அப்ப லக்னோ ஒப்பந்தம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா. முகமது அலி ஜின்னாவே அப்போ காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, ரைட்? அப்ப என்ன பண்றாங்க, அப்ப வந்து அவருமே வந்து முஸ்லீம் லீக ஸ்டார்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. வேண்டாம், இந்து முஸ்லிம்கள் பிரிவினை வேண்டாம், நம்மள இந்தியர்னு சொல்லி போராடும் அப்படின்னு சொல்லி தான் அவருமே இருந்திருப்பாரு. பின்னால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அகமது அலி ஜின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி மட்டும் இல்ல தனி நாடே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இந்த லக்னோ ஒப்பந்தம் 1916 நடந்தது. முஸ்லிம்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையே வந்து வழங்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த தனி தொகுதியும் வகுப்பது பரவலும் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்திய அரசு வகுப்புவாதத்தை வளர்ப்பதற்கும் பரப்புவதற்கும் தனித்தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுட்பத்தை தெரிவிக்குது. பிரித்தாளும் கல்கி தான் இப்ப 2 பேர்த்து பிரிச்சாச்சா, இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்குன்னு சொல்லி தனித்தொகுதி கொடுத்துட்டோம், உங்களுக்கு 8 இடங்கள் நாங்க வழங்கிட்டோம், மாகாணங்களை பிரசிடென்சில உங்களுக்கு இத்தனை இடங்கள் நாங்க கொடுத்துட்டோம். இதன் மூலமா என்ன ஆகுது, முதல் தனித்தொகுதினால என்னன்னு சொல்லிட்டோம், அந்த மக்கள் மட்டும் தான் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஓட் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப ஆப்வியஸா அவங்க பிரிஞ்சிருவாங்கல்ல, அந்த இடத்துல வேற மக்கள் அங்க போய் வாழவே முடியாதுல்ல. இதனால என்ன ஆகும், அங்க இவங்களுடைய உணர்வுகள் வந்து கலக்காது, இவங்களுடைய கொள்கைகள் வந்து ஒண்ணு சேராது. இது மூலமா இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மிண்டோ மார்லியோட வைஃப், சோ லேடி மிண்டோ, அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு நோக்கம் வச்சுதான் அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா எல்லாம் யாரும் பிரிட்டிஷ் நாங்க முஸ்லிம்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்கல. இது என்ன ஆகும் நினைக்கிறீங்க, இன்னைக்கு நாளைக்கு பிரச்சனையா உருவாகும்? கண்டிப்பா கிடையாது. கிட்டத்தட்ட இது பல வருஷம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1909லயே இவங்க ஊகிச்சு வைக்கிறாங்க. அது கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் இந்து முஸ்லிம்களோட பிரச்சனைகள் தீரவே இல்லை. ஏதாவது இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு, அது மூலமா கலவரங்கள் நிறைய வருது, மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இன்று மிகப்பெரிய செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா ராஜதந்திர நடவடிக்கை இந்திய வரலாற்றில் நீண்ட காலத்துக்கான ஒரு தாக்கத்தை உருவாக்கும். 62 மில்லியன் மக்கள் போய் டைரக்டா அவங்கள வந்து தூண்டிவிட்ட ஒரு அப்போசிஷன் பார்ட்டியோட போய் சேர்றதை நம்ம இது மூலமா தவிர்க்க முடியும். இந்த ஒரு மத கலவரங்களை உருவாக்குறதுனால அவங்களுடைய கட்டுக்கோப்புல நம்ம பிடிச்சு வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அதை தாண்டி வர எதுவுமே நாங்க பண்ணல, அதுக்காக மட்டும்தான் தனித்தொகுதி கொடுத்திருக்கோம், முஸ்லிம்களுடைய நலன்களுக்காக இல்ல அப்படிங்கறத இவங்களே வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தனித்தொகுதி அறிவிப்பு மூலமாக ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் முறையாக நுழைந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை முழுமையாக அந்நியப்படுத்துச்சு. இது மூலமா கம்ப்ளீட்டாவே டிவைட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான். அப்ப முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கைகள் வளர்த்ததுக்காக உருவாக ஆரம்பிச்சு கடைசியில இவங்க பிரிவினை வரைக்கும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து முஸ்லீம் லீக் உருவாக ஆரம்பிச்சது. முஸ்லீம் லீக்கான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுல பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது அகில இந்திய இந்து மகாசபையினுடைய எழுச்சி என்ன. இப்ப முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க, அப்ப அவங்களுக்கு அப்போசுவா இவங்களும் வருவாங்கல்ல. உனக்கு மட்டும் தான் தனி தொகுதி கிடைக்குமா, உனக்கு மட்டும் தான் நீ வந்து உன்னோட சலுகைகள் எடுத்துக்க முடியுமா, அப்ப எங்களோட பவர் என்ன அப்படிங்கறத நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கானு சொல்லிட்டு ஒரு மகாசபைகள் உருவாக ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னென்ன, இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.